بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்திவிடாமல் விளங்கக்கூடிய அந்த மார்க்க விளக்கங்களை செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பெருமக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்ஸபுர் மஅன் நஸ்ர், பொறுமையுடன் உதவி என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது கடினமான உழைப்பு, கடினமான முயற்சி, இவைகளுக்கு பின்னால் தான் நமக்கான வெற்றியை, நமக்கான உதவிகளை இந்த உலகத்தில் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு மாதம் உழைக்கணும், உழைத்த பிறகுதான் ஊதியம் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு முயற்சியும் படிக்கணும், சரியாக படித்தால் சரியான முறையில் தேர்வு எழுத முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே முதலில் அந்த ஒரு முயற்சி அது ஒரு கடினமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சபுர் என்று சொல்லக்கூடிய பொறுமையும் அது சர்வசாதாரணமானதல்ல, அது மிகப்பெரிய ஒரு செய்தி தான், மிகப்பெரிய கஷ்டமான ஒரு செயல் தான் அது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாங்கிறான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் பொறுமையாகத்தான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். அதே போல் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. வ இன்னஹா ல கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷீன். ஆனால் இந்த பொறுமையாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, பாரதூரமாக இருக்கிறது அப்படிங்கிறான். யாருக்கு? இல்லா அலல் ஹாஷீன், அல்லாஹ்வை பயப்படுறவங்களுக்கு இது பெரிய பாரதூரமாக இருக்காது. பொறுமை மேற்கொள்வாங்க, தொழுகை மேற்கொள்வாங்க, உதவிகள் தேடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வை யார் அஞ்சலையோ அவங்களுக்கு மிகப்பெரிய பாரதூரமாக இருக்கும். பொறுமையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி, தொழுகையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். அப்போ இது யாருக்கு பாரதூரமாக இருக்காது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு பொறுமை என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த செயலை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி,
ஆடி போயிட மாட்டாங்க. அதை அழகான முறையில் வந்து கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கான உதவியை இந்த உலகத்தில் தருவான், இல்லைன்னா மறுமையில் தருவான். ரெண்டு தான் நமக்கு. பெரும்பாலும் இந்த உலகத்தில் வந்து கிடைக்காத மாதிரி தெரியும், ஆனால் கிடைத்திருக்கிறது. சரி, கிடைக்கல அப்படின்னு சொன்னா மறுமையில் அதற்கான வெற்றி இருக்கிறது, அந்த உதவி வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அப்படித்தான் வளர்த்து எடுத்தான். இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடங்களை அல்லாஹ் வந்து கொடுத்து நீங்க இந்த மாதிரி பொறுமையாயிருங்க. அப்ப அந்த பொறுமைக்கான பயிற்சியை பெற்ற இறைத்தூதர் அவர்கள் தாங்க பொறுமையா இருந்ததோடு மட்டுமல்லாம அவர்களுடைய சமூகத்தையும் பொறுமையாக இருக்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கிறாரோ அப்படித்தானே தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தானே சமூகத்தை வழி நடத்த முடியும். அப்ப தலைவரே பொறுமை இழப்பவராக இருந்தால், கடின சித்தமுடையவராக இருந்தால், கோபம் கொள்ளக்கூடியவராக இருந்தால் அவரை சுற்றி உள்ளவங்களா காணா போயிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. ஆனால் 1, 2, 3 என்று இருந்தது. அவர் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற பொழுது லட்ச மக்களை விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து அல்லாஹ் கொடுத்தா பாருங்க. அவருக்கு கிடைத்த வெற்றி பொறுமைக்கான வெற்றி. அப்ப மக்களை வந்து நான் பொறுமையா இருக்க மாட்டேன், அவர்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் கொடுமைகள்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி துண்டை காணா துணியை காணான்னு சொல்லி ஓடி இருந்தால் கடைசி நேரத்தில் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குமா? சூரத்து நஸ்ர் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம், அதுல சொல்லும் பொழுது இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றியும் உதவியும் உங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த மார்க்கத்தில் மக்களை கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்ணால பார்த்துட்டு போனாங்க. கூட்டம் கூட்டமாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை நுழைஞ்சி, இன்னைக்கு நுழையுது, இனிமேல் நுழையும். உலகம் அழிகின்ற வரை கோடான கோடி மக்கள் வரக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தா பாருங்க. இது அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது. அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க, லட்சத்தை விட்டு தான் மறைஞ்சாங்க. ஆனால் அந்த லட்சங்கள் எல்லாம் இன்றைக்கு எத்தனை கோடிகளை தாண்டி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் அல்லாஹ் கொடுத்த உதவி. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பல விஷயங்களில் வந்து பண்படுத்தினான். யுஸ்பிர் அலாமா யக்கூலூன், சூரத்து சாதுல 17வது வசனமா அல்லாஹ் சொல்றான், நபியே அவங்க இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இழந்துடாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், ஆனா பொறுமையாக இருங்க. அந்த டீல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா அது நம்மள்ட்ட வர்றது இல்லை. அப்படியே சல்லுன்னு மூக்கு மேல கோபம் வந்துடும், உடனே ரியாக்ஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள், முகத்தில் முழிக்க மாட்டேன், மரணம் வரைக்கும் முழிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய கேவலங்கள் இது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவன் இப்படி சொல்றான் அப்படி சொல்றான், எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே தாங்கினாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க பொறுமையா இருங்க. அதே போல ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், சூரத் ரூம்ல 60வது வசனமா சொல்றான், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களோட இருந்துகிட்டு இருக்கிறான், அல்லாஹ் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அதனாலதான் சூரத் அஹ்காஃப்ல 35ல சொல்லும் பொழுது ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்க, கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், உங்களுக்கு முன்னால் உறுதி வாய்ந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறாங்க. 950 ஆண்டுகள் வாழ்ந்தார், சத்திய முழக்கத்தை சொன்னார், ஓரிறைவன் அல்லாஹ் தான் சொன்னாரு. ஒரு சிறிய கப்பல்ல ஏறக்கூடிய அளவுக்கு தான் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களை பெற்றார் அப்படிங்கிறத அவருடைய வரலாற்றில் வந்து பார்க்க முடிகிறது. ஆக மிகப்பெரிய பொறுமைக்குரியவராக அவர் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ அப்படி பொறுமையா இருங்க நபியே. வலா தஸ்தஅஜில் லஹும், நீங்கள் அவர்கள் மீது அவசரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டு அவர்களுக்கு வேதனையை கொண்டு வரும்னு சொல்லி நினைச்சிடாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே போல சூரத்து கலம்ல 48வது வசனமா சொல்லும் பொழுது ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், லிஹுக்மி ரப்பிக, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் பொறுமையாக இருங்க. வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீன் உடையவரை போல, யூனுஸ் நபியை போல பொறுமை இழந்தவராக ஆயிராதீங்க. எப்படி பயிற்சி கொடுக்குறான் பாருங்க. இந்த உலகத்தில்
பொறுமையோடு வாழ்ந்த அந்த இறை தூதர்கள் போல நீங்க வாழணும். ஆனால் என்னுடைய இறை தூதரில் ஒருவர் பொறுமை இழந்துட்டார். அப்ப பொறுமை இழந்ததுனால என்ன விளைவு? அங்க ஜெயில் போறார். ஜெயிலாவது சில வேளைகள் என்ன செய்ய, லேசா கொஞ்சம் வெளிச்சம் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டா அங்க என்னது கார் இருள் கும்பிருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கார் இருளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டார். அப்ப அவரு அந்த பொறுமையை லேசா இழந்ததுனால அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு உள்ள ஆள வைக்கிறான். அதனால நீங்க நபியே வலா தக்குன் கசாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் பொறுமை இழந்தது போல நீங்கள் பொறுமையை இழந்து விடாதீர்கள். சரி நபியே, இந்த உலகத்துல பொய்ப்பிக்கப்படுறாங்க இல்லையா, உங்களை ஏற்றுக்கொள்ளாம மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதை நீங்க ஏதோ புதுசு நினைச்சிடாதீங்க. எப்படி பக்குவப்படுத்துறான், அந்த பொறுமைக்கான பக்குவத்தை எப்படி கொடுக்குறான் பாருங்க. வலக்கது குதுதிபத் ருசுலும் மின் கபலிக், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரையும் அப்படித்தானே சொன்னான். உண்மையாளர் அப்படி நம்பிக்கை கொண்டிருந்தவன் அவரை பொய்யர் அப்படின்னு சொன்ன 40 வயசுல நபியாக சொன்ன உடனே. அதனால் நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமை இழந்துடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனை இறை தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த பொய் இருக்கிறதே, அந்த பொய் பிரச்சாரத்திற்காக வேண்டி பொறுமையை மேற்கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த நோவினை அழகான முறையில் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள். நபியே ஹத்தா அத்தாகும் நசுருனா, எது வரைக்கும் சொன்னா நம்முடைய உதவிகள் அவர்களுக்கு வருகின்ற வரை பொறுமையாக இருந்தார்கள். சில நபிமார்களுக்கு உதவி வந்துச்சு, அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியே இல்லாமல் அழித்தான் அப்படிங்கிற வரலாற்று செய்திகளை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுறான். சூரத் அன்ஆம்ல 34வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கறான். அதனாலதான் அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். இப்படிலாம் பயிற்சி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில பொறுமை இழந்திருக்கிறாரான்னு சொன்ன பொறுமை இல்லை. பொறுமை இழக்காமல் பொறுமையோடு வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி உடனே கிடைச்சிச்சான்னு சொன்னா உதவி உடனே கிடைக்கல, பல ஆண்டுகள் கழிச்சு கிடைச்சிருக்கு, பல வருடங்கள் கழிச்சு கிடைச்சிருக்கு, சில வேளைகளில் கிடைக்காமல் போயிருக்கிறது. எல்லாமே அவருடைய வாழ்க்கை. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா பொறுமை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பார்த்தா நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவனை நம்மளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், யுஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்க, வசாபிரு, சகிப்புத்தன்மையோடு இருங்கள், வராபித்து, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அரவணைத்து வாழுங்கள், லா வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி ஆல் இம்ரான்ல 200வது வசனமாக அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்துக்கே டோட்டலா கஷ்டம் கொடுத்தான். அவங்க தான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அவருடைய குடும்பம். அவரை கொண்டாங்க, மனைவியை கொண்டாங்க, மகனை கொண்டாங்க, எல்லாத்தையும் கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லல. சபரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், ஃபஇன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அவங்களுக்கு இந்த உலகத்தில் உதவி கிடைச்சிடல. பெண் என்று பாராமல் கொடுமையான முறையில் கொல்லப்பட்டார்கள். ஆனா அங்க பொறுமையோடு இருந்தாங்க. அந்த பொறுமைக்கான உதவி உலகத்தில் இருக்காண்டா இல்ல, நினைச்சுக்கிட்டு இருக்கிற உலகத்தில் உதவின்னு சொல்லி இல்ல, உதவி இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம். ஃபஇன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா, உங்களுக்கான வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மறைகின்ற அந்த காலகட்டங்களில் இந்த உலக சமூகத்திற்கு அவரை ஏற்ற நம்மை போன்ற மக்களுக்கு மிகப்பெரிய சுவை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொறுமைக்கான பரிசு சொர்க்கம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட வேற என்ன வேணும்? விலை கொடுத்து வாங்க முடியுமா சொர்க்கத்தை? விலை கொடுத்து வாங்கக்கூடியதா சொர்க்கம்? இல்லையே. நாம் விலை போகாமல் இருக்க வேண்டும், நாம் விற்கப்படாமல் இருக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் ஈமானை இழக்காமல் இருக்கணும். அப்பதான் நாம அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும், உதவியை பெற முடியும், சிறந்த கூலியை பெற முடியும். அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்திற்கு சொன்ன அந்த சுப செய்தி தபரானி, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. அப்ப இதையெல்லாம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வார்த்தெடுக்கிறாங்க? அவங்க அந்த நேரத்தில் படக்கூடிய அந்த கஷ்டத்திற்கான அந்த சகிப்புத்தன்மையே சில வேளைகளில் பல வேளைகளில் இழக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது இது போன்ற வசனங்களை, இது போன்ற செய்திகளை, முன்னால் வாழ்ந்த சில சுப செய்திகளை எல்லாம் சொல்லி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான உதவி இந்த உலகத்தில் மட்டும் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மறுமை 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 என்றே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தை எடுத்தாங்க. அதனாலதான் அங்க பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. காபாவுடைய திரைச்சீலையில் சாய்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது வர்றாங்க. அலா தஸ்தன்சுர்லனா அல்லா ததுஉலனா, எங்களுக்கு நீங்கள் உதவி தேட வேண்டாமா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாமா வந்து கேட்கிறாங்க. எப்ப கேட்டாங்க? மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பமா? இல்லையே. ஒருவர் பின் ஒருவராக காலி செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுறாங்க, வேதனை செய்யப்படுறாங்க. தாங்க முடியாத வேதனை அவர்களுக்கு, அது தாங்க முடியல. அதனாலதான் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் உதவி தேடுங்க அல்லாஹ்ட்ட. நாங்க இதுவரைக்கும் பொறுமையா இருந்துட்டு அல்லாஹ்வுடைய உதவி வரட்டும், நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, அல்லாஹ் எப்படி கொடுத்துருவான். ஆனா உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கணும். செஞ்சாங்களா? இல்லையே. எவ்வளவு பெரிய ஆறுதலை சொன்னார்கள். இதை விட மிக மோசமான ஒரு நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க வந்து முறையிடுறீங்களே இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு போச்சு, உங்களுக்கு தெரியுமா? குழி தோண்டுவான், குழியில இறக்குவான், ரம்பத்தை கொண்டு வருவான், தலையில மத்தியில வச்சு 2 கூறா பிரிச்சான். ஆனா அவனுடைய ஈமான் வந்து போகல, அவனுடைய மார்க் அவனை விட்டு போகல. இப்படி ஒரு கூட்டம் இந்த ஈமானிய கூட்டமாக சென்றது. இன்னும் சிலர் என்ன செஞ்சா தெரியுமா? உயிரோடு நிற்க வச்சு இரும்பில் ஆளான சீப்பு இருக்கு பாருங்க, அந்த சீப்புகள் கொண்டு அவர்களுடைய அந்த சதையை எலும்ப விட்டுவிட்டு சதையை அப்படியே கிழித்தெடுத்தார்கள். யோசித்து பாருங்கள், கற்பனையில் சகோதரர்களே, ஆதாரபூர்வமான செய்தி. அந்த நேரத்திலும் அவர்கள் தீன் வந்து போகல. ஹப்பாப் அவர்களே, வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், அவசரப்படுறீங்களே. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குறான், அம் ஹசிபத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போலான்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கம் ஏதோ சோம்பேறிகளின் மடம் என்று நினைக்கிறோம் இல்லையா? சொர்க்கத்துக்குள்ள ஈஸியா உள்ள போயிடலாம், 5 நேரம் தொழுகிறோம், இன்னும் சில இபாதத்துகள் செய்யறோம், நம்மளை எப்படி ஈடேற்றம் பண்ணிடுறோம் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்மளை நாமளை ஏமாந்து கொள்ள கூடாது. மிகப்பெரிய ஒன்றாக பல செய்திகளில் பொறுமை என்பது ஒன்று என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது அல்லாஹ் கேட்கிறா, அம் ஹசிபத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போய் விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? எந்த மக்களை பார்த்து கேட்கிறான்? சொர்க்கத்துக்குரியவர்களாக பலர்களும் இந்த உலகத்திலே அடையாளம் சொல்லப்பட்டு வாழ்ந்த அந்த மேன்மக்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த செய்தி இறக்கிறான். வலம்மா யத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கெதி, அது போன்ற சிரமம் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் போலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? மஸ்ஸத்துல் பஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அவர்களுக்கு பல்விதமான சோதனைகள், பல்விதமான சிரமங்கள், பல்விதமான கஷ்டங்கள், அவர்கள் பூமியில் வாழ முடியாதவாறு மிகப்பெரிய அளவுக்கு ஜில்சால் என்று சொல்லக்கூடிய பூமி நடுங்குதுன்னு இங்க இருக்க முடியுமா? முடியாதே. அப்ப நிலநடுக்கம் என்ற அந்த வார்த்தையை சொல்றான். பூமியில் வாழ முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் அவர்களோடு இருந்த நபியும் வந்து அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு சொல்லி கேட்டாங்க. அலா இதோ இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்குன்னு சொல்லி சுப செய்தி சொன்னோமே. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க.
எனவே நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் அந்த மக்களுக்கு. பலர்களுடைய உயிர்கள் இந்த உலகத்திலேயே இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஆட்டம் காணல. அதனால முன்னால் வாழ்ந்த சில செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. பெரிய பிரம்மாண்டமான ஒரு செய்தி, ஒரு சிறுவனுடைய செய்தி. பலர்களும் படிச்சிருப்பீங்க, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல. அவன் என்ன செய்யறான், ஒரு சூனியக்கார்ட்ட போய் சூனிய படிக்க சொல்றான் அரசன். அதுதான் அந்த வரலாற்று செய்தியுடைய துவக்கம். அப்ப கடைசியில இவன் மார்க்கத்தை ஒருவரிடம் படித்த காரணத்தினால சூனியம் பொய், மார்க்கம் தான் சரி என்று சொல்லி விளங்கிய அந்த மனிதன் மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடியவனாக மாறுகின்ற பொழுது அந்த அரசனுக்கு தெரிஞ்சிருது இந்த பையனை கொல்லணும் சொல்லி பல்வேறு முயற்சிகள், கொலை முயற்சிகள், எல்லா முயற்சியும் தோற்கடிக்கப்பட்டு அரசன் முன்னாடி நிற்கிறான். வரலாற்று செய்தியை ஃபுல்லா படிங்க, நேரம் இல்லை சொல்றதுக்கு. இறுதியில் ஒரு செய்தி இருக்கு, அதுக்காக இந்த செய்தியை சொல்றேன். அப்ப என்ன நடக்கிறது, கடைசியில மன்னர்கிட்ட அந்த பையன் சொல்றாரு, இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃபலமா அம்ருக்கு பிஹி, என்ன நீ கொல்லவே முடியாது, நான் எதை சொல்லுகிறேனோ அதை நீ செய்யாத வரைக்கும் என்ன நீ கொல்ல முடியாது. கால வமாஹுவ, ரொம்ப அழகா தந்திரமா உயிர் போகிறது. அதே சமயத்தில் சத்திய முழக்கம், சத்திய பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் சொல்லி ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய ஒரு சிறுவனாக அந்த சிறுவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தரிக்கிறார்கள். வமாஹுவ, சிறுவனே என்னப்பா அது சொல்லு. கால தஜ்பஉன் நாஸ ஃபீ ஸஈதின் வாஹிதின், மக்களை எல்லாம் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர். வதஸ்லுபனி அலா ஜித்இன் சும்ம குத் ஸஹபன் மின் கினானி சும்மல் அஸாம ஃபீ கபதில் கௌஸ், நீ மைதானத்தில் நிக்க வச்சுட்டு ஒரு வில்லு எடு, வில்லில் அம்பு வச்சுட்டு சும்ம குல், நீ சொல்லு பிஸ்மில்லா ரப்பில் குலாம் சும்மர்மினி, இந்த ரப்புடைய அல்லாஹ்வின் பெயரால் நான் இதை எரிகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரால நான் எரிகிறேன் சொல்லி எரி. ஃபைன்னக இதா ஃபால்த தாலிக கத்தல்தனி, அப்படி நீ செஞ்சிட்டேன்னு சொன்னா என்ன நீ மூத்தாக்கிடலாம். மலையில போய் உருட்டி விட்டான், கடல்ல கொண்டு போட சொன்னா வரலாற்று செய்தி படிச்சு பாருங்க, எதுலையுமே ஒரு மௌத்தாகல. ஆனால் மரணமாவே எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த சிறுவனுடைய ரப்பு இருக்கிறானே அல்லாஹ், அந்த ரப்பின் பெயரால் எரிகிறேன் என்று சொல்லி அந்த ஈட்டியை எரிங்க, நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகான முறையில் காய நகர்த்துறார் சிறுவர் தான். அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு பாடம். கடைசியில் என்ன செய்யறான், எல்லாத்தையும் ஒரு மைதானத்தில் சேர்க்கிறான். சேர்த்துட்டு கடைசியில் அவரை கொள்வதற்கான அந்த முடிவு எடுக்கப்பட்டு அவரை என்ன செய்யறான், கொள்றான். அதே மாதிரி கொண்ட உடனேயே மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, கத ஆமனன் நாஸ், மக்கள் எல்லோரும் ஈமான் கொண்டாங்க. இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு பாவி, நீ தான் ரப்பு ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்ப ரப்பு வேறேன்னு நீ சொல்ற, இந்த பையன் சொன்ன ரப்பு தான் உண்மையான ரப்பு அப்படின்னு ஓவாயாலே சொல்லிட்டீடான்னு சொல்லி எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. உடனே பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை தயார் செய்து எல்லாத்தையும் கூப்பிடுறான், வாங்க யாரெல்லாம் பழைய மார்க்கத்துக்கு வர்றீங்களோ அவங்கள நான் விட்டுருவேன், இல்ல வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இந்த சிறுவனுக்கு நிகழ்ந்தது மாதிரி உங்களை தூக்கி இந்த நெருப்பு குண்டத்துல போட்டு பொசிக்கிறவே அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, சிலர்கள் போயிட்டாங்க, பலர்கள் போகல. யாரெல்லாம் போகலையோ அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி 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 என்ன செய்யறான், நெருப்பு குண்டத்துல உள்ள போடுறான், கரியிறாங்க, எரியிறாங்க, மூத்தா போறாங்க. அடுத்து சொர்க்கம் இத உதவி. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கை குழந்தையோடு ஒரு தாய் வர்றாங்க, ஒரு பெண் வர்றாங்க. குழந்தைய பார்க்கறாங்க, ஒரு பக்கம் நெருப்பு பார்க்கறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் விழுந்தா கூட பிரச்சனை இல்லை, இந்த குழந்தையும் சேர்த்து நெருப்புல விழு வைக்கிறதா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது فَفَعَلُوا حَتَّى جَاءَتْ امْرَأَةٌ وَمَعَهَا صَبِيٌّ لَهَا فَتَقَاصَعَتْ أَنْ تَقَعَ فِيهَا فَقَالَ لَهُ الْغُلَامُ, அந்த சின்ன புள்ள பேசுது, தொட்டில் பேசிய குழந்தையில ஒன்று, யா உம்மா இஸ்பிரி, தாயே பொறுமையா இருங்க,
ஃபைன்னக அலல் ஹக், சத்தியத்தின் மீது இருக்கிறீங்க, குதிங்க, 2 பேர் சேர்ந்து குதிச்சு எரிஞ்சிருவோம்னு சொல்லி எரிஞ்சார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எதுக்காக? பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்திற்கு இரையாக்கப்பட்டார்கள். ஈமான் அங்க போயிடல, இஸ்லாம் போயிடல, தீன் விலகிறல. இன்னைக்கு அற்பமான விஷயம், சின்ன சின்ன விஷயம், ஒண்ணுக்கு இல்லாத விஷயத்திற்கெல்லாம் இன்னைக்கு தீன் இழக்கப்படுதுன்னு சொன்னா அப்ப தீன்ல இருந்து என்ன பிரயோஜனம் யோசிக்க வேண்டாமா? பொறுமை இழக்கப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்ப பொறுமைக்கான உதவி இந்த உலகத்தில் கிடைக்கும், இல்லை என்று சொன்னால் மறுமையிலே கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் அல்லாஹ் சொல்லி தர்றான். இது போன்று ஏராளமான செய்திகள் பொறுமைக்கு கிடைத்த பரிசாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்க முடியாது. அதே போலதான் அல்லாஹ் மறுமையில் இந்த பொறுமைக்கான கூலியை சொல்கின்ற பொழுது இன்னமா யுவஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், சூரத்து ஜுமர்ல 10வது வசனமா சொல்றான், நிச்சயமாக யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த பொறுமையாளிகளுக்கான கூலி அளவிடப்படாத கூலியாக அல்லாஹ் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்கு தர்றான். இன்னி ஜஸைத்துஹுல் யௌம, இன்றைய நாள் உங்களுக்கு நான் கூலி தர்றேன், பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்திற்கு அவனுடைய கூலி தர்றேன், அன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சூரத்து மூமின் 111வது வசனமா சொல்றான். வஜஸாஹும் பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் ஜன்னத்தவ் ஹரீரா, பட்டாடைகள் தோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலே நாம் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் சூரத்து தஹ்ரில 12வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. முத்தாய்ப்பாக ஆல் இம்ரான்ல 120வது செய்தியாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், வஇன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், வதத்தகு, நீங்கள் இறையச்சத்தோடு இருந்தால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சி எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு தராது அப்படிங்கிறான். பொறுமை மட்டும் இல்லைங்க, பொறுமையோடு சேர்ந்து இறையச்சத்தையும் சேர்த்து இருந்தோம்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி அது எல்லாமே தோற்று போய்விடும். தோற்று போகலன்னு சொன்னா நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த செயல் பொய் செய்தி. பொறுமையாக இருப்பேன், இறையச்சம் இல்லாம இருப்பேன், ஏதோ சில காரணங்களுக்காக இருப்பேன், இயலாமையில இருப்பேன், பலவீனத்தில் இருப்பேன், இறையச்சத்திற்காக வேண்டி இருக்க மாட்டேன், அதான் அங்க பொருள். ஆனால் பொறுமையும் இறையச்சத்தோடு இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பயனும் அளிக்காது, சூழ்ச்சிகள் தோற்று போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எனவே இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற கூட்டின்படி நிச்சயமாக பொறுமைக்கான பரிசு இந்த உலகத்தில் உண்டு. ஒருவேளை தரவில்லை என்று சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய வெகுமதி, யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத வெகுமதி சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்க சோலை இருக்கிறது, அதனுடைய இன்பங்கள் இருக்கிறது என்ற சுப செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அதை அடைவதற்கு முயற்சி வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பொறுமை என்பது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. கோபம் என்பது ஷைத்தானுடைய குணமாக இருக்கிறது, அல்லாஹ் வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இருக்கக்கூடிய நாம் எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி பொறுமையோடு நிதானத்தோடு சகிப்புத்தன்மையோடு கடைபிடித்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல இந்த மார்க்கத்தின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது மாற்றார்களும் ஆச்சரியப்பட்டு இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நாமளே மார்க்கத்துக்கு புறம்பாக வாழ்கின்ற பொழுது மாற்றார்களும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த உலகத்தில் மார்க்கம் ஆகிவிடும். ஆனால் மார்க்கம் என்றைக்குமே என்ன செய்யாது, எவ்வளோ பெரிய விமர்சனம் செஞ்சாலும் சரி அல்லது மார்க்கத்துக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்று கூடினாலும் சரி
மார்க்கமாக தான் இருக்கும். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் அதற்கான உத்தரவாதத்தை தர்றான். இப்போ இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் வாழணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு சில பாடங்களை, படிப்பணிகளை என்ன செய்யணும், நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த மார்க்கம் சார்ந்த செய்திகளை இந்த உலக மக்களுக்கு கொடுப்பதற்கு கடுமையான ஒரு முயற்சிகள் நாம் பண்ணணும். அது இன்னைக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. என்னைக்கு கையில் ஃபோன் வந்துருச்சோ இந்த மார்க்கத்தை விளங்குறதுல நாம முன்னோடிகளாக இல்லை. முதல்ல மற்றவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஆர்வமே இல்லை. உலகம் 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 முடிஞ்சு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. யமன் நாட்டை சார்ந்த ஒரு கேரளத்து பெண், நிமிஷா நினைக்கிறேன், அவங்க தூக்கு தண்டனையில் 16ஆம் தேதி நேற்று தூக்கு தண்டனையில் போட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கணும். அதுதான் யதார்த்தம், அதான் ஹெட்லைன். ஆனால் இன்னும் வரைக்கும் அவர்களுடைய அந்த தூக்கு தண்டனை என்பது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசும் பொருளாக ஆகி இன்னைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அப்போதைக்கு என்ன செய்யுது, உலக மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு அரசாங்கமும் செய்கின்ற அல்லது ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற அந்த செயல்கள் இன்றைக்கு பிரச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா நாம என்ன செய்யல, பிரச்சாரம் பண்ணல. பிரச்சாரத்தில் நாம ஜீரோ. நாளைக்கு மறுமையில் விசாரணை இருக்கு. நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா, இஸ்லாத்தை எடுத்து சொன்னீங்களா, உங்களை சுத்தி எத்தனை இஸ்லாம் அல்லாதவர்கள் இருந்தாங்களா, அவங்கள்ட்ட இஸ்லாத்தை பத்தி பேசுறீங்களா, சும்மா ஃப்ரெண்ட்லியா அப்படி டேக் இட் இஸ் பாலிசியா வாழ்ந்துட்டு போனீங்களா, எல்லா விசாரணையும் இருக்கு. ஆனா இதையெல்லாம் மீறி பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை வளர்க்கணும், பாதுகாக்கணும், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ உலகம் முழுவதுமே இந்த பெண் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு பெண், கொலை குற்றத்திற்காக வேண்டி தீர்ப்புகள் வழங்கப்பட்டுருச்சு. ஆனால் இப்ப திடீர் என்று ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே பாருங்க, நேத்து நடந்திருந்தா புசுன்னு போயிருக்கும் இல்லையா, அதான யதார்த்தம். அப்ப நேத்து நடக்க வேண்டிய அவளுக்கான தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. அப்ப இன்னும் பேசு பொருளாக மாறிவிட்டது. அரசெல்லாம் அசிங்கப்பட்டது போல ஒரு காட்சிகளும் பிம்பங்களும் தோற்றமளிக்கிறது. குறிப்பாக எந்த அரசை சார்ந்தவங்களோ அந்த அரசு முயற்சி செய்து அந்த யமன் நாட்டை சார்ந்த அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி கண்ட பிறகு ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு தனி மனிதனுடைய ஒரு குரல் தான் போகிறது. அது தற்சமயம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ் காட்டுறான், அந்த மனிதர் குர்ஆன் சுன்னாக்க உட்பட்டவர், ரொம்ப நல்லவர் அப்படிலாம் போயிடாதீங்க. குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானவர், குர்ஆன் சுன்னாக்கு எதிரானவர். அது தெளிவாக விளைவிக்கணும். ஏன்னா மக்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ஆள் நல்லது செஞ்ச உடனே ஆகா ஓகன்னு தூக்கி அவர் தான் சொர்க்கம் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கெல்லாம் போகாதீங்க. அவர் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானவரானா மாற்றமானவர் தான். முஹர்ரத்தில் என்ன பிதஅத் செய்யணுமோ அதெல்லாம் பிதஅத் செய்யக்கூடியவங்க, ரபீல் அவ்வள என்ன பிதஅத் செய்யணுமோ அதெல்லாம் பிதஅத் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். இருந்தாலும் சிலருடைய வாய்ஸ் பவர் இருக்கு இல்லையா, சிலருடைய பேச்சு எடுபடும் இல்லையா, அது மாதிரி பேச்சு எடுபட்டு இருக்கு. அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கிடுங்க. அதற்கடுத்து அவரை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களோ, அவர் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற போகாம கொள்கை சார்ந்த ரீதியில அவர் குர்ஆன் சுன்னாக்கு அப்பாற்பட்டவர், ஆனா அவர் குர்ஆன் சுன்னாதான் சொல்லிக் கொள்வாங்க. அது வேறு பிரச்சனை. ஆக இந்த பெண்ணுக்கான இந்த தண்டனை ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் கூட பேசப்பட்டிருக்கோம். குற்றவியல் தண்டனை அப்படிங்கிறதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் தண்டனை கொலைக்கு கொலை. ஏன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு மன்னிக்கிறதுக்கு தயாராக, இதுவரைக்கும் வந்த செய்தியின் அடிப்படையில் அந்த குடும்பம் மன்னிக்க தயாராக இல்லை. குடும்பம் மன்னிக்காதவரை அவர் மன்னிக்கப்பட மாட்டார். தனி மனித உரிமை இது, தனி மனித உரிமை இது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல கொலை என்பது சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இல்லையா. கொலை ஈஸியா பண்றான், யாரு பண்ணக்கூடாதோ அவங்களும் பண்றாங்க. யாரெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னா அவனும் பண்றான், மனுஷனும் பண்றான், பாதுகாப்பு துறையும் பண்ணுது. இது பெரிய கேவலம்.
இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு பெரிய கொடூரம், எல்லாரும் வந்து செய்தியை பார்த்துருப்பீங்க. ஒரு மாடு மேய்ச்சி புழப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு, கணவனை இழந்ததை அந்த பெண்ணு அதை வந்து கெடுத்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியிலேருந்து வெளியே வராதவாறு கல்லை தூக்கி வச்சு எவ்வளோ பெரிய ஒரு காட்டு மிராடி வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இவனுக்கான தண்டனை என்ன? ஒரு ஆயுள் அல்லது இத்தனை மாதம் இத்தனை வருஷம், உடனே மாப்பிள்ளை மாதிரி வெளியில் வருவார், அடுத்து இன்னொரு பெண்ணு கிடைச்சா இது வேணாலும் செய்வார். இதான அர்த்தம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, ஐயா விட்டுறாத, யார் கொலை செய்கிறானோ கொலைக்கு கொலை, ஆனால் கருணை காட்டுங்குது இஸ்லாம். கருணை காட்ட வேணான்னு சொல்லலை, கருணை காட்டு. அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? பவர் யார்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட்டே இல்லை. பாருங்க இஸ்லாம் இப்படி சொல்லி, ஏன்னா இது தனி மனித அங்க அவருக்கான உரிமை, தனி மனிதனுக்கான பாதிப்பு அங்க. அதனால அங்க நின்று பேசுது. இப்ப என்னுடைய தகப்பன ஒருத்தர் கொலை பண்ணிட்டவன நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல போப்பா மன்னிச்சறேன், அல்லது பிளட் மணி கொடுத்துருப்பா, பிளட் மணி கொடுத்துரு, நான் உன்னை மன்னிச்சறேன் அப்படின்னு சொல்லுவேனா? நான் அதுக்கு பதிலாக கொலை பண்றதுக்கு தானே இருக்கு. இன்னைக்கு அப்படித்தானே பல கொலைகள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இவன் சமூகத்தை சார்ந்தவனை கொலை பண்ணினவனா அவங்க சமூகத்தை சார்ந்தவன் கொலை செய்யப்படுறாரு. இப்படியே மாறி மாறி கொலைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவருடைய அந்த இறந்த நாள் வரும்பொழுது பயங்கரமான ஆயிரக்கணக்கான போலீஸ்களை வச்சு பாதுகாத்து அந்த கொலையை தடுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தண்டனை சட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. அப்ப எங்க பயன்படுத்தப்படுது? அரபு நாடுகள்ல ஓரளவு பயன்படுத்தப்படுது. அப்படி பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்கான பிளட் மணி கொடுத்தால் சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கேரளாவை சார்ந்த ஒரு மனிதர், ஒரு ஆணு, அவருக்கு தூக்கு தண்டனை. அதே சமயத்தில் பிளட் மணி சொன்னா 34 கோடி, இந்திய வணியில 34 கோடி, எல்லாருக்குமே தெரியும். 34 கோடி கொடுத்தா உங்களை விடுவிச்சரும் சொன்னாங்க. அந்த கேரள மக்கள் ஒரு உயிருக்கான விலை 34 கோடியை கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு 34 கோடி சம்பாதிப்பாரா அவருடைய வாழ்நாளுங்கிறதுலாம் கேள்வி, அடுத்த கேள்வி. இந்த உலக மக்களை வாழ வச்சிங்கன்னா ஒரு உயிரை வாழ வச்சது போல ஆவாங்கிறதுல அவர்கள் மத பேதமின்றி உதவிகள் செய்து ஒரு ஆளை சவுதியிலேருந்து அப்படியே தூக்கிட்டு போனாங்க பாருங்க. இப்ப 8.5 கோடி கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனால் அந்த யமன் நாட்டை சார்ந்த அந்த குடும்பம் வாங்குவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா கொலை வந்து கொடுமையான கொலை. கொலை பண்ணலாங்க, ஆனா கோரமான கொலை இருக்கு பாத்தீங்களா, அது யாருனாலையும் ஜீரணிக்க முடியாது. சரி, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள பிரச்சனைகள், கல்யாணம் முடிச்சிக்க முடிக்கல, உங்களுக்குள்ள பிசினஸ் ஒப்பந்தம், ரைட், ஓகே, பாஸ்போர்ட் பிடிங்க வச்சுல எது வேணாலும் உள்ள நடக்கணும், பிரச்சனை இல்லை. சரி, ஊசி போட்டு கொன்னதோடு அப்படியே விட்டுருக்கணும்ல. பீஸா நீ எதுக்கு வந்து என்னது கசாப் கடை வேலையை எதுக்கு பார்க்குறேன்? யோசிக்க வேண்டாமா? அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகம் தானே வரும். அந்த வேகமோ என்னமோ அந்த குடும்பத்திற்கு இதுவரை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை, அந்த உள்ளத்தை அவர்களுக்கு கொடுக்கல. அப்ப என்ன ஆகும்? அப்ப இந்த உலகத்தில் ஒருவன் கொலை செய்து விட்டால் அதற்கான சரியான தண்டனையை இந்த உலகத்தில் கொடுப்பதை பார்த்தால் தான் பயப்படுவாங்க. இன்னைக்கு வந்து அரபு நாடுகள்ல கொலை கம்மியா தானே இருக்கு. இந்தியாவை கம்பேர் பண்ணும் போது, இன்னும் பல நாடுகளை கம்பேர் பண்ணும் போது இங்க கொலைகள் கம்மியா தானே இருக்கு. காரணம் என்ன? கொலை பண்ணா முடிஞ்சு போச்சு, அடுத்து நமக்கு வாழ்க்கை இல்லை, நாம கொலை செய்யப்படுவோம், பெரும்பாலும் கொலை செய்யப்படுவோம். சிலர்கள் தான் மன்னிச்சு என்ன செய்வாங்க, விடுவாங்க, பிளட் மணி வாங்கிட்டு விடுவாங்க. ஆனா பலர்களும் அந்த கொலைக்கு கொலை நாங்க வாங்கிட்டு தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற காரணத்தினால் பயப்படுறாங்க. கொலைகள் குறைவாக இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய சட்டம் பாருங்க, அந்த சட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்றினாங்கன்னு சொன்னா குற்றங்கள் குறைஞ்சிரும். அப்ப இங்க பீதியை ஏற்படுத்தியாச்சு, மரண பீதி, மரணத்துடைய விளிம்புக்கு கொண்டு போயாச்சு. குடும்பம் அல்ல, உலகமே நாளை, அதான் நேற்று 16ஆம் தேதி அந்த பெண் தூக்கிலிடப்படுவாள் அப்படிங்கிற ஒரு கடைசி எல்லை வரைக்கும் போயிருந்தாச்சு. இப்ப திடீர்னு ஒரு மாற்றம், திடீர் என்று எப்படி நடக்க போகிறது தெரியல.
எதுவாக இருந்தாலும் இறை சட்டத்தை உள்ளத்தில் அதிகமாக புரிய வைப்பதற்கும் பாய வைப்பதற்குமான பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு. விரும்பினால் நீங்கள் பிளட் மணி வாங்கிட்டு நீங்கள் அவர்களை மன்னிக்கலாம் என்ற ஒரு செய்தி இருக்குது பாருங்க. அந்த செய்தியையும் சேர்த்து இந்த உலக மக்கள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நேற்று நடந்துருச்சுன்னா கொலைக்கு கொலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக இந்த உலக மக்கள் கடந்துருவாங்க. இல்லை, இறை சட்டம் என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. கொலைக்கு கொலையும் இருக்கிறது. கொலையுண்ட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மன்னித்து அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டால், அதற்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டால், அதற்கு மன்னித்து விட்டால் அவர்களுக்கான அந்த உரிமையும் இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த உலக மக்களுக்கு வழங்கிய இந்த குர்ஆனுடைய சட்டத்தை அல்லாஹ் போதிக்க வைப்பதற்காக என்னமோ இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தியிருக்கிறான். நாம இந்த செய்தி அல்ல, குர்ஆனுடைய செய்தியை, மார்க்கத்தினுடைய செய்தியை மக்களுக்கு என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறத யோசிங்க. மறுமையில உங்களுக்கும் எனக்குமான விசாரணை இருக்கிறது. நினைச்சுக்கிட்டோம் நம்ம சரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம இப்படியே போறோம், ஜெயிச்சிருவோம், வெற்றி பெற்றுவோம் அப்படி சொல்லி நீங்களும் நானும் நினைத்து போகிறோம். ஓகே தான். ஆனால் அடுத்து ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை படிச்ச நீ எப்படி கொண்டு போய் கொடுத்த? சூரத் அஸ்ர் படிச்சு பாருங்க. நீங்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்தால் மாத்திரம் சொர்க்கம் போய் விட முடியாது. நீங்க நஷ்டவாளின்னு சொல்லி அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதரும் நஷ்டவாளி தான். 4 பண்பு இருக்குன்னு அதுல ஒரு பண்பு இந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ள எடுத்து சொல்லணுங்கிற அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது பாருங்க. அதை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவ்வப்பொழுது உலக மக்களுக்கான அந்த மார்க்கத்தை, உலக மக்களுக்கான அந்த குர்ஆனுடைய செய்தியை அல்லாஹ் பரப்பக்கூடிய வாய்ப்பை கொடுத்தும் கூட நாம் பரப்பாமல் ஓடி ஒளிந்து மறைந்து நான் இஸ்லாமியனாக வாழ்ந்தா போதும் என்று வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க. இது சுயநலம் என்பதை புரிந்து இஸ்லாத்தை நாமும் முழுமையாக பின்பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு பாடத்தையும் இந்த நாளுடைய உரை உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிருதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.